வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய மாம்பாறை முனியப்பன் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழர்கள் வாழும் ஊர்களில் எல்லாம் முனீஸ்வரன் எனப்படும் முனி வழிபாடு கட்டாயம் இருக்கும். பயம் விலக, தீராத பிரச்சனைகள் தீர, வாழ்வில் சுபிட்சம் பெருக மக்கள் முனீஸ்வரனை சரணடைவர். அப்படி ஒரு முனீஸ்வரர் கோவில் தான் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் வட்டம் மாம்பாறை கிராமத்தில் அமைந்திருக்கிறது. இந்த முனீஸ்வரரை முனியப்பன் என்று அழைக்கிறார்கள் பக்தர்கள். மாம்பாறையில் இருக்கும் மலை மீது அமைந்திருக்கும் இந்த முனியப்பன் கோவில் மிகவும் மாறுபட்ட சில வழிபாடுகளை கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் பெண்கள் வழிபாடு செய்ய அனுமதி இல்லை. மேலும் இங்கே படைக்கும் உணவையும் பெண்கள் சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படி என்பதை தெரிந்து கொள்வோம். மகாபாரத காலத்தில் நடந்த நிகழ்வு அது. வனப்பகுதி ஒன்றில் 12 வருடங்களுக்கு ஒருமுறை மட்டும் பழம் தரும் மரம் ஒன்று இருந்தது. அதன் கீழ் சைந்தவா என்ற முனிவர் தவம் இருந்தார். பாண்டவர்கள் வனவாசத்தின் போது அந்த பகுதிக்கு வந்தனர். பாஞ்சாலி அதை சாப்பிட விரும்பியதால் அர்ஜுனன் அம்பு தொடுத்தான். பழம் தரையில் விழுந்தது. இந்த தருணத்தில் கிருஷ்ண பகவான் அங்கு தோன்றி அந்த அற்புத பழத்தையே முனிவர் சாப்பிடுவார். அவர் விழிக்கும் போது பழம் இல்லை என்றால் அவரது சாபத்துக்கு ஆளாக நேரிடும். ஆகவே பழத்தை எப்படியேனும் மரத்தில் சேர்த்து விடுங்கள் என்றார் கிருஷ்ண பரமாத்மா. பாண்டவர்களும் அந்த பழத்தை மரத்தில் ஒட்ட வைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள். கிருஷ்ணர் மட்டும் மேய்ப்பனாக உருவம் ஏற்று மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். தவம் கலைந்து கண் விழித்த முனிவர் மரத்தில் தொங்கிய பழத்தை கண்டார். அந்த பழம் அடிபட்டிருப்பதை கண்டதும் அதற்கு காரணம் அருகில் மாடு மேய்த்து கொண்டிருப்பவரே என்று எண்ணி கிருஷ்ணரை துரத்தினார். ஒரு கட்டத்தில் கிருஷ்ண பகவானின் தலைமுடியை பிடித்தார் முனிவர். அக்கணம் ஞான திருஷ்டி கைகூட நடந்தவற்றை அறிந்தார் முனிவர். கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டார். அதே வேளை ஒரு பெண்ணால் தான் மரத்திலிருந்து கனி பறிக்கப்பட்டது என்பதை அறிந்தவர், இங்கு அமைய போகும் கோவிலில் பெண்களுக்கு என் தரிசனம் கிடையாது. நான் தவமிருந்த காலத்தில் எனக்கு உதவிய முனியப்ப சாமிக்கு எனக்கு எதிரே கூடாரம் அமைத்து என்னையும் அவரையும் வழிபடலாம் என்று கூறிவிட்டு அப்படியே சிலையாகி விட்டாராம். அன்று முதல் இங்கே முனியப்பன் கோவில் கொண்டு அருள் புரிகிறார். முனியப்பன், ரோட்டு முனியப்பன் ஆகிய தெய்வங்களே இங்கு பிரதானம். முனிவரின் வாக்குப்படி இன்றைக்கும் ஆண்கள் மட்டுமே இங்கு வந்து வழிபடுகிறார்கள். அதேபோல் முனியப்ப சாமிக்கு மட்டும் கிடா, சேவல் பலியிட்டு அசைவ படையல் சமர்ப்பிக்கலாம் என்பதும் முனிவரின் திருவாக்கு. அதன்படியே வழிபடுகிறார்கள் பக்தர்கள். கோவிலுக்கு வழிபட வரும் ஆண் பக்தர்கள் அசைவ உணவு சமைத்து முனியப்பன் சுவாமிக்கு படைத்துவிட்டு பின்னர் சமைத்த உணவை அங்கேயே சாப்பிட்டு விட்டு செல்வது வழக்கம். சாப்பாடு, கறி மீதி இருந்தால் வீட்டுக்கு எடுத்து செல்ல மாட்டார்கள். அங்கேயே குழி தோண்டி புதைத்து விடுகின்றனர். பலி கொடுக்கப்படும் பிராணிகளிலும் பெண் இனத்தை தவிர்த்து விடுகிறார்கள். கொடுத்த கடன் வெகு நாட்களாக திரும்பி வராத நிலையில் அதன் பொருட்டு கஷ்டப்படும் பக்தர்கள் அது குறித்த பிரார்த்தனை வேண்டுதலை ஒரு சீட்டில் எழுதி கோவிலில் உள்ள வேலியில் கட்டி தொங்கவிடுகிறார்கள். இப்படி செய்வதால் கொடுத்த கடன் விரைவில் வசூலாகிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதேபோல் கடனாக கொடுத்த தொகை மீண்டு வந்ததும் கிடா வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். தை, மாசி, ஆடி மாதங்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வருகிறது. மாம்பாறை மலை மீது அமைந்துள்ள மரகத மாமலை பாண்டவர் குகையில் பஞ்சபூத நாயகி திரௌபதி, பாஞ்சாலி அம்மன், நாகவடிவில் சித்தர் வடிவம், யாக குண்டம், தீர்த்தம் வேண்டி தவநிலையில் இருக்கும் கங்காதேவியின் திருவுருவம் ஆகியவற்றை தரிசிக்கலாம். மலையின் மீது பாலி ஒன்று உள்ளது. பாறைகளுக்கு நடுவில் உள்ள பிளவையே பாலி என்பார்கள். ஆழம் காண முடியாத பள்ளம் என்று கூறுவர். இடியின் காரணமாகவும் பாலிகள் ஏற்படுவது உண்டு. இந்த மலையில் உள்ள பாலி அர்ஜுனன் அம்பு விட்டதால் ஏற்பட்டது என்றொரு நம்பிக்கை நிலவுகிறது. இந்த மலையில் உள்ள பாலி மிகவும் பழமையானது. உருவான காலம் தொட்டு இன்று வரையிலும் இதில் நீர் வற்றியதில்லை என்கிறார்கள். இதன் நீரை இளநீருடன் கலந்து பருகினால் பிணிகள் தீரும் என்பது இங்குள்ள மக்களின் நம்பிக்கை. மாம்பாறை முனியப்ப சாமியை தரிசித்து வழிபட தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர்.
வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை திண்டுக்கல் மாவட்டம் மாம்பாறையில் அமைந்திருக்கும் முனியப்ப சுவாமியை தரிசனம் செய்து வாருங்கள். வாழ்வில் நன்மைகள் வரிசை கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பத்தி பார்க்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.